ஆமா, நாங்க தேர்தலில் சொன்னோம், வாக்குறுதி சொன்னோம், நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான அனைத்து முயற்சியும் எடுப்போம்னு சொன்னோம். தமிழ்நாட்டில் எப்படி மெடிக்கல் அட்மிஷன் நடக்குது தெரியுங்களா? 100 சீட் இருக்குன்னா 15 சீட்டு ஆல் இந்தியா கோட்டா. ஆல் இந்தியா கோட்டா கொடுத்துறோம். ஆல் இந்தியால இருந்து 15 சீட்டு. இது 1986 இருந்து செய்து கொண்டிருக்கின்றோம். மிச்சம் 85 சீட். 100ல 15 போச்சுன்னா 85. 85ல பாதி சீட்டு 42 சீட்டு தான் மாநில அரசு நடத்தக்கூடிய மருத்துவ பரீட்சை மூலமாக மாணவர்கள் செல்ல முடியும். மிச்ச பாதி சீட்டு 42 சீட்டு 42% தனியார் கல்லூரிகள் நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸ் மூலமா அவங்களுக்கு. தமிழ்நாடு மட்டும்தான் ஒரே மாநிலம் இருக்கிற சீட்டை ரெண்டா பிரிச்சு பாதி பேர் தான் அரசு மருத்துவமனை, பாதி பேர் தான் தனியார் மருத்துவமனை இவங்களே போட்டாங்க திமுக ஆட்சியில. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திமுக ஆட்சியில ரிசல்ட் டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் முதல் 100 ரேங்க், 200 ரேங்க், 300 ரேங்க், 400 ரேங்க்னு கண்டுபிடிச்சு அதை தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அந்த டேட்டாவை கொடுத்துருவாங்க. தனியார் மருத்துவக் கல்லூரி என்ன பண்ணுவான், யாருக்கெல்லாம் அரசு மருத்துவமனையில சீட்டு கிடைக்குமோ, மருத்துவக் கல்லூரியில் சீட்டு கிடைக்குமோ அவர்களை அழைத்து தனியார் மருத்துவக் கல்லூரியில் சீட்டை கொடுத்து வச்சிருவான். அதன் பின்பு 15 நாட்கள் கழித்து கவுன்சிலிங் நடக்கும் பொழுது தனியார் மருத்துவக் கல்லூரியில் சீட்டு கிடைத்த அந்த குழந்தைக்கு மெரிட்ல அரசு மருத்துவக் கல்லூரி சீட்டு கிடைச்சிடும். அப்ப இந்த குழந்தை ரிசர்வ் பண்ண சீட்டை வேண்டான்னு சொல்லிடும். அந்த சீட்டை கவுன்சிலிங் முடிச்சதுக்கு அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டால தனியார் மருத்துவக் கல்லூரி விற்றுக்கொள்ளும். இதுதான் சீக்ரெட். இது ஏன் செய்யறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரியில பாதி தனியார் மருத்துவக் கல்லூரி நேரடியாக திமுகவுடைய எம்பிக்களோ, எம்எல்ஏக்களோ, மாவட்ட செயலாளர்களோ அவர்களுடைய பெயர்ல, மனைவியினுடைய பெயர்ல நேரடியாக, நம் பினாமி எல்லாம் சொல்லவே இல்லை, பாதிக்கு பாதி. 2006 இருந்து 2011 வரை திமுக தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த பொழுது 17 தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அப்ரூவல் ஒரே வருஷத்துல கிடைச்சது. கீழே டிஎம்கே கவர்மெண்ட், மேல காங்கிரஸ் கவர்மெண்ட், 2 பேர் சேர்ந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப 2016 நீட் வந்த பின்பு 100 சீட் இருக்குன்னா 15 சீட் அதே மாதிரி ஆல் இந்தியா கோட்டா. இப்ப 85 பேரும் நீட் மூலமாகத்தான் செல்ல முடியும். இதுதான் கேமேங்க. இதுல எந்த குழப்பமும் இல்லை. இது மட்டும்தான் இதுல குழப்பம். இப்ப 85 பேர் ஒரே பரீட்சைங்கும் போது திமுக காரனுக்கு பிரச்சனை. நீட் ரேங்க் இவங்க கையில இல்ல. நீட் ரேங்க் லீக் பண்ண முடியாது. அது ஆல் இந்தியா நீட் டெஸ்டிங் சிஸ்டம்ல அந்த ரேங்க் இருக்கு. அந்த நீட் ரேங்க் ரிலீஸ் ஆன அன்றைக்கு தான் தமிழ்நாட்டினுடைய மருத்துவக் கல்லூரி அமைச்சருக்கே தெரியும், ஓ இதா ரேங்கா, தமிழ்நாட்டில் கணிக்கா தான் ஃபர்ஸ்ட் ரேங்கா, செகண்ட் ரேங்கா. சோ இங்க மாத்தியாச்சு சிஸ்டத்தை. ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் தான் தனியார் கல்லூரிக்கே தெரியும் யார் நம்ம கிட்ட வருவாங்க, யார் நம்ம கிட்ட வரமாட்டாங்க.